ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த் IQoo கிட்ட இருந்து ரீசெண்டாக தான் சைனா மார்க்கெட்டில் IQoo Neo 7 SE அண்ட் IQoo 11 சீரிஸை லான்ச் பண்ணாங்க. அண்ட் இதை தொடர்ந்து இதே IQoo Neo 7 சீரிஸில் IQoo Neo 7 ரேசிங் எடிஷன் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுதாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் லீக்ஸ் தான் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அந்த லீக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த IQoo Neo 7 ரேசிங் எடிஷன் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண IQoo Neo 7 SE சைனாவில் அவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு ஹையர் வேரியண்ட்டாக அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து ஒரு 2 ஸ்பெசிஃபிகேஷனை தான் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணி அப்கிரேட் பண்ணி நமக்கு கொண்டு வர போகிறாங்க. பட் மற்றபடி இந்த IQoo Neo 7 ரேசிங் எடிஷன் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு சைனாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்ற அந்த லீக் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்தியன் லான்ச்சை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு இப்போதைக்கு தெரியல. பட் கண்டிப்பாக IQoo Neo 7 அந்த சீரீஸில் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம். பட் நேம் மட்டும் IQoo Neo 7 ரேசிங் எடிஷன் அப்படின்ற மாதிரி இல்லாம IQoo Neo 7 அப்படின்ற மாதிரி மேபி எடுத்துட்டு வரலாம். பட் அதை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு இல்ல. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். பின்னாடி ஏதாவது அதை பத்தின அப்டேட் இல்ல இன்ஃபர்மேஷன் வந்து அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பட் இப்போதைக்கு இந்த IQoo Neo 7 ரேசிங் எடிஷன் இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன இருக்க போகுது அப்படின்றதை இப்ப பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனுக்கான டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க ப்ரீவியஸ் IQoo Neo 7 SE கொடுத்த அதே டிஸ்பிளே தான். 120 ஹெர்ட்ஸ்க்கான E6 ஃபிளாட் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே ஃபுல் HD+ ரெசல்யூஷன்ல நமக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்க போறாங்க. சோ இதுதான் இந்த ஸ்மார்ட் போனுக்கான டிஸ்ப்ளே ஃபீச்சரா நமக்கு இருக்க போகுது. சோ அந்த வகையில டிஸ்ப்ளே ரீசெண்டா அவங்க சைனால லான்ச் பண்ண IQoo Neo 7 SE ல இருக்கக்கூடிய அதே டிஸ்ப்ளே தான் இங்க கண்டினியூ ஆக போகுது. அதே மாதிரி பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சேம் தான். 5000 mAh கான பேட்டரி கெபாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு சப்போர்ட் தான் இந்த ஸ்மார்ட் போனும் கொடுக்க போறாங்க. சோ அதனால பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்லயும் எந்த ஒரு வித்தியாசமும் பண்ண போறது இல்ல. இப்போ ரீசெண்டா அவங்க லான்ச் பண்ண IQoo Neo 7 SE அதே பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த ஸ்மார்ட் போனும் கொடுக்க போறாங்க. அப்புறம் எங்க தான் வித்தியாசம், எங்க தான் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ்லயும் சேஞ்சஸ் அப்படின்றதுக்கு போகுது. ப்ரீவியஸா அவங்க லான்ச் பண்ண IQoo Neo 7 SE ல Mediatek Dimensity 8200 அப்படின்ற அந்த ஒரு ப்ராசஸர் லேட்டஸ்டா லான்ச் பண்ண Mediatek அந்த ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் இதுல Snapdragon உடைய ப்ராசஸர் எடுத்துட்டு வர போறாங்க. Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரை தான் இந்த IQoo Neo 7 ரேசிங் எடிஷன் அப்படின்ற ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ண போறாங்க. சோ ஆக்சுவலி IQoo Neo 7 SE ல இருந்து ஒரு ஸ்லைட்டர் அப்கிரேட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸரோட இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்றது நமக்கு வரப்போகுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல லிக்விட் கூலிங் டெக்னாலஜி அண்ட் ஹாப்டிக்ஸ் வைப்ரேஷன் மோட்டர் மாதிரியான விஷயங்கள்லாம் மோஸ்ட்லி IQoo Neo 7 SE ல இருக்கிற மாதிரியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதை பத்தின பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் இல்ல. சோ அதெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். அடுத்த டிஃபரன்ஸ் இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமராவிலையும் இருக்க போகுது. கேமராவிலையும் ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது எடுத்துட்டு வர போறாங்க. ஆக்சுவலி IQoo Neo 7 SE அந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட பின்பக்கம் ட்ரிபிள் ரியர் கேமரா அப்படின்றத எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதுல அந்த 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட சாம்சங் உடைய GW3 அப்படின்ற இந்த ஒரு சென்சாரை யூஸ் பண்ணி ஆக்சுவலி அங்க கேமரா செட்டப் கொடுத்திருந்தாங்க. அண்ட் அங்க சப்போர்ட்டிவ் கேமராவும் 2 மெகா பிக்சல் + 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவ் கேமரா தான் ஆக்சுவலி IQoo Neo 7 SE ஸ்மார்ட் போன்ல நம்ம கொடுத்திருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் போன்ல கேமராவை லைட்டா அப்கிரேட் பண்ண போறாங்க. இங்க பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்க போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் அது கூட சப்போர்ட்டிவ் கேமரா என்ன இருக்க போகுது அப்படின்றத பத்தின கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்ல. பட் கண்டிப்பா IQoo Neo 7 SE விட பெட்டரா தான் இருக்கும். அந்த 2 மெகா பிக்சல் + 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான சப்போர்ட்டிவ் கேமரா கொடுக்க மாட்டாங்க. மினிமம் 8 மெகா பிக்சல் + 2 மெகா பிக்சல் இருக்கும். இல்லனா 13 மெகா பிக்சல் + 2 மெகா பிக்சல் ஆவது அந்த 2 சப்போர்ட்டிவ் கேமரா அப்படின்றது கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல எதிர்பார்க்கலாம். அண்ட் நீங்க இந்த பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் கேமரால OIS கான சப்போர்ட் இருக்க போகுது. அண்ட் நீங்க 50 மெகா பிக்சலுக்கான கேமரா யூஸ் பண்றதுனால கண்டிப்பா இதுல சோனி சென்சார் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் சோனி IMX 766 அப்படின்ற இந்த சென்சார் தான் மோஸ்ட் ப்ராபபிலி இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா சென்சாரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மத்தபடி செல்ஃபி கேமராவெல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஆஸ் யூசுவல் ஆனது ஒரு 16 மெகா பிக்சலுக்கான அந்த ஒரு செல்ஃபி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போன்லயும் அவங்க கொடுக்க போறாங்க. சோ அதெல்லாம் வித்தியாசம் இல்ல. மத்தபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஆஃப் கோர்ஸ் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட்ஸ் கான இந்த ஸ்மார்ட் போன்லயும் நமக்கு இருக்கும். Android 13 கான அந்த ஒரு அப்டேட்டட் OS உடைய இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு வரும். அதெல்லாம் வித்தியாசம் இல்ல. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் அப்படின்னு வரும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி IQoo Neo 7 SE அதை விட கொஞ்சம் பெட்டர், இன்னும் கொஞ்சம் அப்கிரேடட் ஒரு ஸ்மார்ட் போனா தான் இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்றது இருக்கு. அப்படி பார்க்கும்போது IQoo Neo 7 SE ஆக்சுவலி சைனா மார்க்கெட்ல 28,000 ரூபாய் மாதிரியான ஒரு செக்மெண்ட்டுக்கு தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சோ அதை விட இன்னும் கொஞ்சம்
ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும். ஒரு 32-33,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டுக்கு சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது அப்படின்னும் பட்சத்தில் கண்டிப்பாக IQoo Neo 7S இந்தியன் மார்க்கெட்டில் 30,000 ரூபா செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ அது 30,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னும் பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஒரு 35,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது மோஸ்ட் ப்ராபப்லி IQoo Neo 7 அப்படின்ற நேம்லேயே எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் எப்படி வருது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த IQoo Neo 7 ரேசிங் எடிஷன் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன? அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு தேவையா, வேணுமா, வந்தால் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்ற உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.